வணக்கம். விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்க போகுதுங்க. 4ஆம் ஆதியும் மேலும் 11ஆம் ஆதியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9லேயே உட்காண்டிருக்காருங்க. ரொம்ப நல்ல பலன் ஆக்சுவலாக. ஏன்னா 9ல் உட்காண்டிருக்கிறதுனால அவர் என்ன யோகத்தை கொடுப்பாருன்னா அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்க போகிறாருங்க. யாருக்கெல்லாம் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல பலன்களை கொடுப்பார். பலன்களை கொடுக்குறாருன்னு சொன்னால் நம்ம ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும். நமக்கு ஏதாவது 2 பைப்லைன் இருந்தால் தான் நமக்கு கன்வெர்ட் ஆகுங்க. நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும். திடீர்னு என்கிட்ட ஒரு கன்சல்டேஷனுக்கு வரும்போது ஒருத்தர் சொல்கிறாருங்க, ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நல்லா இருக்குங்க, பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இல்லைங்க நான் 3 வருஷம் கழித்து தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லும்போது அதான் சொன்னார், நான் 3 வருஷம் கழித்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் கன்வர்ஷன் கிளைண்ட்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. அப்போது பிளான் பண்ணுறதா இருந்தால் முதலையே எல்லாத்தையும் இப்போலேருந்தே பண்ணணுங்க. நாளைக்கு பண்ணுறது இன்றைக்கே பிளான் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் கன்வர்ஷன்ஸ் வரும். நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா திருவோண நட்சத்திரமாக இருக்கட்டும், உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும், நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வரத்துக்கு ஏன்னா டவுட்ஃபுல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. எப்போதுமே எதையுமே ஒரு டவுட்டாகவே பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய ராசிநாதனுடைய ராசியிலே அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படுங்க. ஆனால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக செவ்வாய் அமைஞ்சிருக்கு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுசான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லேண்டை வாங்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் அமையும். மேலும் புதிய பிஸ்னஸ், அப்பாவுடைய பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்புகள் அமையும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சுகஸ்தானாதிபதி, ஒரு யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்களோ அவங்களாம் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் தாத்தாவுடைய சொத்துக்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இந்த லிட்டிகேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் டீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ, கேஸ் ஓடிட்டுருக்கோ, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த உட்காந்து பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மற்ற பிளானட்ஸ்லாம் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. புதிய வீடு வாங்கிறதுக்கானவும் புதிய வீட்டுக்கான பொருட்களை வாங்கிறதுக்காகவும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையுதுங்க. மேலும் உங்களுடைய தந்தையினால் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் தந்தையினுடைய வழியில் வர்றதுனா அவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அரசு உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் என்ஜிஓவில் இருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ்லாம் ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கொஞ்சம் கவனக்குறைவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கவனக்குறைவை உங்களுடைய உங்களுடைய கால தசையினுடைய மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் சரி செஞ்சுக்கிறதுனா உங்களுடைய சக்ஸஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் புதிய எதிரிகள் கண்டிப்பாக வாய்ப்புகள் உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க, யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அது மாதிரியான ஒரு க்ரியேட்டிவிட்டியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு க்ரியேட்டிவாக அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்களில் அதை மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் புதன் உங்களுக்கு 9ஆம் ஆதி 8ல் உட்காண்டிருக்கார். மேலும் 8ஆம் ஆதி 8லேயே உட்காண்டிருக்கார். கேதுவோடு சேர்ந்து உட்காண்டிருக்கிறதுனால சில பல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில உடல்நலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய தந்தைக்கு சில ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும்
கண்டிப்பாக உண்டு. மேலும் வந்து நல்ல ஒரு புத்தி கூர்மையை ஏற்படுறதுக்கான காரணமும் இந்த காலத்தில் அமையும். உங்களுக்கு நல்ல ஷார்ப்பாக கொடுக்குங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியது. ஆதித்யன் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையும். அவரவர்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல கண்டிப்பாக அந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து எழுத்து இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா திரைமறைவில் எழுதி கொடுக்கறதுக்கு மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் வந்து கல்வியினுடைய அப்டேஷன்ஸ், அதாவது நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக அமையும். மேலும் வந்து குழந்தைகளுடைய பாக்கியமும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைப்பதற்கான ஒரு அமைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் வந்து குருவானவர் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிறதுனால குருவானவர் உங்களுக்கு வந்து என்னன்னா கெடுதல்லாம் பண்ண மாட்டார், ஆனால் நல்லதும் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாருங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா 12ஆம் ஆதியும் 3ஆம் ஆதியும் அவர் வந்து 6ல் போய் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திடீர் யோகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து உடல்நிலை வந்து அவங்களுடைய பிளானட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உடல்நிலை சிலருக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். திருமணத்தினுடைய பேச்சுக்களும் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குடும்பத்தில் வந்து சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகள் வந்து சுமூகமாக முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பெரியவங்களால் உங்களுக்கு அமையுங்க. மேலும் வந்து வீண் அலைச்சல் மற்றும் உடல் நலக் குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரத்தினால இந்த காலகட்டங்களில் சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். பெரியவர்களுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மேலும் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு பெனிஃபிட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். 7ல் வந்து உங்களுக்கு சுக்கிரன் உட்காண்டிருக்கிறதுனால சுக்கிரனானவர் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா உங்களுடைய 7ல் உட்காண்டிருக்க 5ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் யாரெல்லாம் சினி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து அரசியலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பல பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். புதிய முயற்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும். சொந்த வீடு அமைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுப்பார். மேலும் வந்து குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். கேளிக்கைகள் மற்றும் வந்து வெளிநாட்டு பயணம் இதை மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அமையும். மேலும் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குங்க. புதிய வந்து பார்த்திங்கன்னா புதிய பிஸ்னஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு தனியாக தெரிவிங்க, அதாவது இண்டஸ்ட்ரியிலே வந்து தனியாக தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து பிரகாசமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமையும். யாரெல்லாம் வந்து மீடியா தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக யாராவது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய இன்வெஸ்டர் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். மேலும் கடல் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். சிலருக்கு உடல்நலை பிரச்சனையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்துக்கணும். வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு, வீட்டுக்கான இன்டீரியர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ல் உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக 2ஆம் ஆதி 3லேயே உட்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவருக்கு நல்ல யோகத்தையும் தரக்கூடியதற்கான, ஏன்னா இளைய சகோதரத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த ராசியோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் அவர்களுக்கு கொடுக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான தடைகள் சில நேரங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு கேஸெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகத்தில் புதிய ஈடுபாடுகள் ஏற்படும். ஆன்மீக தத்துவங்களில் சில ஈடுபாடுகள் ஏற்படும். ஆன்மீக கல்விகளை வந்து படிக்கணும்னு சொல்லி யோசிப்பீங்க. தத்துவங்களையும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். மேலும் வந்து சுகாதார பிரச்சனை ஏற்படுறதுக்கான இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். யாரெல்லாம் வந்து பரம்பரையினுடைய தொழில் பார்க்குறீங்களோ இந்த காலகட்டங்களில் சில நல்ல யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அரசு உதவி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து
வந்து உத்திராட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த அஷ்டமாதிபதியினுடைய பார்வை வரும்போது கண்டிப்பாக ஒரு 25 வயசு அதுக்கு மேலே வந்து ஒரு 10 வருஷம் அப்படின்னா அந்த அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான். ஸோ அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு மூமெண்ட்டும் அந்த காலகட்டங்களில் பார்க்கணும். அந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாயாருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து ராகுவானவர்னுடைய பார்வை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 43 வயசு 40 வயசில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த காலகட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15-16 வயசில் ஆரம்பித்து 33 வயசு 35 வயசு வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய காலதசை பகி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். புதிய முயற்சிகள் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். தயவு செஞ்சு யாரையும் வந்து நம்பி இது பண்ணாதீங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து யாரையும் அந்த சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருடைய கன்சிடரேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். மேலும் அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7-8 வயசு 5-6 வயசில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராகு தசை வர ஆரம்பிச்சிருக்கும். அவரே வந்து 20-22 வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். அப்போது அந்த காலகட்டங்களில் உங்களால் உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 12 ராசிகளுக்கான பலன்கள் இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.